இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு ஜன்னல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெலாம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்கள் கூட ஒரு கிச்சன் ஆர்கனைசேஷன் தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது எங்களோட சிஸ்டரோட கிச்சன் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு எதுவுமே இல்லை அப்படின்னாலும் அவங்க எப்படி சிம்பிளாக நீட்டாக கிச்சன் வச்சுருக்காங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புறேன். இவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி நீட்டாக சிம்பிளாக வச்சுருக்காங்கன்றத நான் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே செல்ஃபு எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு இப்படி தான் இருந்துச்சு, ப்ளைனாக தான் இருந்துச்சு. அவங்க வந்து ஸ்டீல் ரேக் வந்து வாங்கியிருக்காங்க. இந்த ஸ்டீல் ரேக் பார்த்தீங்க அப்படின்னா 1000 உங்களுக்கு வந்து கிடைக்குது, ரெடிமேடாகவே கிடைக்குது. இது பாத்திரம்லாம் இருக்குல்ல, அந்த கடையிலேயே வாங்கிக்கலாம் நீங்கள். இதை வந்து வாங்கி ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம அன்றாட தேவைக்கு யூஸ் பண்ணுற பொருட்களை நீங்கள் நீட்டாக சிம்பிளாக இங்கேயே அடுக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிளேட்டு இதெல்லாம் ஒரு ரேக்லேயோ, குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் ஒரு ரேக்லேயோ வச்சுக்கலாம். மிக்ஸி ஜார் எல்லாமே நம்ம கைக்கு எட்டுற பக்கத்துலேயே வச்சுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி குழம்பு வைக்கிறது அந்த மாதிரி சின்ன சின்ன பாத்திரத்தில் இங்கேயே நீங்கள் வந்து ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். நீட்டாக க்ளீனாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே ஃபுல்லாக ஒரு குட்டி செல்ஃப் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பருப்பு எல்லாமே ஜீனி இதெல்லாம் மொத்தமாக இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய பெரிய பாக்ஸில் போட்டு மாவு ஐட்டம் அந்த மாதிரிலாம் நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கலாம். வீடு வந்து கசகசன்னு இல்லாமல் சூப்பராக நீட்டாக இருக்கும். இந்த 2 இதுக்கு கேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இது தான் அடிச்சிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற தாளிப்பு கரண்டி சல்லடை ஸ்பூனு எல்லாமே இது பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து பாருங்கள் கைக்கு எட்டுற பக்கத்தில் இருக்கும். இந்த ஒரு ஐடியாவும் சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அந்த அடுப்படிக்கு கீழேயே அந்த இதுக்கு கீழேயே வந்து பாருங்கள் கேஸும் அரிசி ட்ரம் 2 தான் மட்டும்தான் வச்சுருக்காங்க. வேறு கசகசம் நாங்கள் எதுவும் வைக்கல. சூப்பராக நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி கூட தான் முடிஞ்சளவு என் சிஸ்டர் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணவே மாட்டாங்க. இது 2 காய்கறி கூடயும் ஒன்றா அட்டாச் பண்ணி ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இங்கே சந்தை எல்லா காய்கறியும் வாங்கி இங்கேயே ஸ்டோரேஜ் பண்ணிக்குவாங்க. இதுவும் அந்த அடுப்புக்கு பக்கத்தில் தான் வச்சுருக்காங்க. எந்த ஒரு டிஸ்டர்பும் இல்லாமல் நீட்டாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஆன்லைன் ப்ராடக்ட் தான். இங்கே ஒரு சின்ன செல்ஃப் அடிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மளிகை ஜாமான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது மிளகாப்பொடி உப்பு எல்லாமே குட்டி குட்டி கடுகு சீரகம் எல்லாமே இங்கே வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் எங்கள் வீட்டில் குழந்தைங்களாம் இருக்கிறதுனால சின்ன சின்ன டானிக்கெலாம் இங்கேயே பக்கத்துலேயே வச்சுருக்குறாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த மாதிரி செட் பண்ணி பாருங்கள். இந்த கார்னர் ஸ்டாண்டு பார்த்தீங்க அப்படின்னா என் தங்கச்சி வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி வாங்கினது. எப்படி சொல்கிறது, இந்த மணி பிளான்ட் வைக்கிறதுக்குலாம் அவளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நானே அவளை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். இந்த வாட்டர் கேன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தம்பி பாப்பா ஸ்கூல் கொண்டு போகிறது. அப்புறம் இங்கே மணி பிளான்ட் செடியெலாம் வச்சுருக்குறாங்க. எங்கள் வீட்டில் கூட அப்படி வளரல, இங்கே நல்லா தளத்தலன்னு நல்லா வளர்ந்துருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா சால்ட்டு பெப்பர் 2 போட்டு வச்சுக்கிற மாதிரி. இது வந்து உப்பு, பின்னாடி வந்து ஆயில் கேனு எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த ட்ரே பார்த்தீங்க அப்படின்னா கத்தி சிசரு மற்றபடி எல்லாமே இதெல்லாம் ஸ்டோரேஜ் ஸ்பூனு எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காய் கட்டுற இது இல்லாமல் எந்த வேலையுமே நடக்காது. இப்போ ஓவரால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எந்த ஒரு செல்ஃபும் எதுவுமே இல்லைனாலும் கிச்சனை வந்து சூப்பராக ஆர்கனைசேஷன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து என்னோடய சிஸ்டர் வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறது, சிம்பிளான வீட்டில் இருக்கிற உங்களுக்கு வந்து கிச்சனை வந்து நீட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாமே இதுக்குள்ளேயே அடங்கிருச்சு. இப்படி ஒரு பக்கத்தில் ஒரு ஜன்னல் அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன செடியெலாம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் கிடைக்கும். ஆயில் வந்து படுறது தெரியக்கூடாது அப்படின்றதுக்காக நாங்கள் வந்து ஆயில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். இது எங்கள் வீட்லேயும் இருக்கும், என் சிஸ்டர் வீட்லேயும் இருக்குது. இந்த மாதிரி ஸ்டிக்கர் வந்து கடையிலே கிடைக்கும், நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். இது வந்து ஒட்டுனீங்க அப்படின்னா ஆயில் வந்து பின்னாடி தெரிக்காது, நீட்டாகவும் இருக்கும் செவரு. எப்படி இருக்குது எங்கள் வீட்டு சிம்பிள் கிச்சன்? இந்த கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் ஆர்கனைசேஷன் பண்ணி பாருங்கள். இதில் வேறு ஏதாவது மாற்றம் இருந்தாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணிக்கிறோம். ஓகே, பாய்.